கிறிஸ்தவோட நிலைத்தர என்ற பகுதியில் ஸ்டே வித் ஜீசஸ் என்ற இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 25 வசனம். வசனத்தின் கருத்து இதுவே. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ஓகே, இப்போ நம்ம எதை மறைக்கணும், எதை ஆராயணும், இந்த டவுட்ஸ் இருக்குது தானே. காரியத்தை மறைக்கிறது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஓகே, அப்போ நம்ம என்னதான் செய்யணும்? இதை மறைச்சு வைக்கணுமா, வெளிப்படுத்தணுமா? ஓகே, டவுட்ஸ் இருக்குது தானே. அப்போ நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, அவருடைய நம்மளை அந்தகார ஒளியின் இடத்துல மீட்டெடுத்தார் இல்லையா கிறிஸ்து இயேசு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஓகேவா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் செய்யறது ஆசாரிய பணி தான், பட் கிங்டமோட, ஹெவன்லி கிங்டமோட. ஓகே, ராஜரீகமான ஆசாரி கூட்டம். எலிசா பார்க்குறாரு இல்லையா, அக்னியை சூழ்ந்த ரதத்தினால ஃபுல்லாக பாளையம் இறங்கி தேவனுடைய சேனைகள் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கும். ஓகே, அப்போ நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்மளுடைய பிரதான ஆசாரியராக இருக்க கிறிஸ்து இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் அவர் இருக்கார். ஓகே, அவர் கீழே இருக்கிற நம்ம அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அது நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரியலன்னா நீங்க எபிரேயர் 7வது அதிகாரம் 9வது அதிகாரம் படிங்க. டவுட்ஸ் இருந்தா வந்து நீங்க தாராளமா கேளுங்க. நம்ம ராஜாக்களா இருக்கிறோம்னா நம்ம காரியத்தை ஆராய்கிறது தான் நம்ம மேன்மை. ஓகே, ராஜாக்களும் ஆசாரியரும். ஓகேவா? காரியத்தை ஆராய்கிறது தான் மேன்மை தேவனுக்கு. ஓகேவா? நம்ம ஆராய்றது தான் தேவனுக்குமே வந்து விருப்பம். ஓகேவா? நீ என்னிடத்துல கேளு, நான் சொல்றேன்னு சொல்றாரு. வரும் காரியத்தை குறித்து என்னிடத்துல கட்டளை இடுன்னு சொல்றாரு. நம்ம எனக்கு கட்டளை இருக்கோமா? அந்த அளவுக்கு தேவனோட நம்ம இருந்திருக்கோமா? அவருக்கு அதுதான் பிரியம். ஏன்னா ராஜா என்ன இப்படிதான் இருக்கணும். அப்ப அந்த தன்மையோட நம்ம இருக்கணும். ஓகேவா? வெளியரங்கமா பாக்குற மாதிரி அந்த செல்வத்துக்கும் கட்டளைகளுக்கும் அதிகாரத்துக்கும் அதுதான் கீழ்ப்படுகிறோம். ராஜாங்கிறவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி நின்று யுத்தம் செய்யறவன். ஹல்லேலூயா. ராஜாங்கிற ஒருத்தன் தன்னுடைய ஜனத்துக்கு வேண்டி தன்னை பலியா செலுத்துறவன் தான் வந்து ராஜா. நீங்க 1 சாமுவேல் ராஜாவுடைய தன்மை அழகா போட்டிருப்பாங்க. 2 விஷயம். 1 ஜனங்களுக்கு வேண்டி யுத்தம் பண்ணுவாங்க, 2 ஜனங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு, அதாவது நியாயம் விசாரிக்கிறவனா இருப்பான். ஓகேவா? ஜனங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றவனா இருக்க. உங்களுக்கு வசனம் சொல்லியிருக்காரா, சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான் இல்லையா? அப்போ நம்ம எதை ராஜா நினைச்சிட்டு இருக்கோம்? ஓகே, நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியரும், ராஜரீகமான ஆசாரிய கூட. அப்போ நமக்கு காரியத்தை ஆராய்றது தான் மேன்மை, தேவனுக்கு மறைக்கிறது மேன்மை. எப்படின்னா அவருடைய அந்த ஒவ்வொரு விஷயத்தை பாருங்களேன், அவர் ஒவ்வொன்றா தான் வந்து டிக்டேட் பண்ணி சொல்லுவார். ஓகே, ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அந்த பிக் பிக்சரை வந்து காமிச்சிருவாரு. அதை காமிச்சாலுமே இன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறத இன்னைக்கு தான் சொல்லுவார். ஓகே, நீ வந்து அப்போஸ்தலர் 8ல சொல்லுவார், நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவனுக்கு வெளிப்பாடு வருது, வசனத்தை வந்து சொல்றான். ஓகே, அது அடுத்த அதிகாரம் 9வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது, நீ உள்ள ஊருக்குள்ள போன்னு பவுல்கிட்ட சொல்றாரு. திரும்ப அனனியாவிட்ட சொல்றாரு, நீ வந்து போன்னு சொல்றாரு, இந்த இடத்துல இப்படி இருப்பான் அப்படின்ட்டு. அவர் ஒவ்வொரு விஷயமும் நீங்க போன்னு சொல்லுவாரு. நீங்க போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அங்க வந்து ஒருத்தரை பார்க்க சொல்லுவாரு. அங்க பார்க்கும்போது அவர் பாயிண்ட் பண்ணும்போது இதை பேசுன்னு சொல்லுவாரு. ஓகேவா? இப்படி வந்து டிக்டேட் பண்ணி சொல்லுவார். ஓகே, இது தேவனுடைய பிரதானமான விஷயம். அதை காரியத்தை மறைக்கிறது. ஏன் மறைக்கிறாருன்னா, அந்த காரியத்தை நம்ம கிட்ட சொன்னா நம்ம அதுக்கு ஏதுவா கிரியை செய்ய முடியாது. ஒண்ணு, அப்படி கிரியை செய்ய பாத்திரவானா இருந்தோம்னா நிச்சயமா அவர் மறைக்க மாட்டார். என்னுடைய சிநேகிதனுக்கு நான் மறைப்பேனோ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி மோசைக்கு மறைக்கல. அந்த மலை மேல ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பிக் பிக்சரை வந்து கொடுத்துட்டார் இல்லையா. கொடுத்தாலும் அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது அவர் டிக்டேட் பண்ணி தான் வந்து சொல்வார். ஓகே, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், எனக்கு என்ன நடத்தினவர் அப்படிதான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் நடத்தினாரு. ஓகே, அது என்னங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நீங்க சொல்லுன்னு தான் சொல்றாரு. அது எப்படி இருக்கு, அங்க எப்படி போய் ரீச் ஆகுங்கிறது உங்களுடைய வேலை கிடையாது. ஆத்தும ஆதாயம் பண்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊழியம் கர்த்தருடையது. ஓகேவா? அந்த ஊழியத்துக்கு உங்களை அலங்கரிக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நீங்க அவரை விட ஆத்ம பாரத்து மிகுந்தவரா அந்த ஆத்மா மேல பாரப்பட்டு எல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். காரியம் அவருடைய, அவர் சொல்றதை கரெக்டா செஞ்சுட்டீங்கனாலே வெற்றி நிச்சயம். இதுல தடுமாற்றம் இந்த கிறிஸ்தவ உலகத்துல ஊழியர்கள் மத்தியில நிறைய இருக்கு. நீங்க ஊழியம் செய்யும்போது இதை செஞ்சிடாதீங்க. அவர் உங்களுக்கு சொல்றதா அப்படியே சொல்லுங்க. ஓகே, மூஞ்சிக்கு நேரம் திட்ட சொன்னாலும் திட்டிடுங்க, கோவப்பட்ட சொன்னா கோவப்பட்டுருங்க, அவர் உங்களை கட்டி அணைக்க சொன்னா கட்டி அணைச்சிருங்க, காலில் விழ சொன்னா விழுந்துருங்க. ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்கள்ட்ட யார்கிட்டயும் கொடுக்க சொன்னாங்கன்னா வித்துக்கு தரித்திரம் இருக்கோ இல்லை எதுக்கோ, ஓகே, நீங்க செஞ்சிருங்க. அவ்வளவுதான். ஏன் என்னன்னே கேட்காதீங்க. நீங்க அப்படி பழகி பாருங்க, உங்களை ரொம்ப சீக்கிரமா உயர்த்திக்கிட்டே வருவார். உங்க மைண்டுக்குள்ள யோசனையே இருக்கக்கூடாது. அவர் சொன்னார், நான் செஞ்சேன். சின்ன பிள்ளைங்க தெரியுமா, நம்ம வசனம் தெரியும், சிறு பிள்ளையை போல மாறாவிட்டா பரலோக ராஜ்யத்துல போக மாட்டாங்கன்னு. ஆவியானவர் உணர்த்துறாரு. சிறு பிள்ளைனா என்ன, அது கேள்வி கேட்காது. இப்ப இருக்க சிறு பிள்ளை சொல்ல, நான் குழந்தையினுடைய சுபாவத்தை சொல்றேன். இப்ப இருக்க பிள்ளைங்க நம்ம கேள்வி கேட்கறத விட நிறைய கேட்கறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க பார்த்துருப்பீங்களே, இல்ல நீங்க சின்ன வயசுல இருப்பீங்க இல்லையா, முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமா வெள்ளைய காக்கா இருக்கும். அந்த இது நம்ம வீட்டில் பெற்றோர்கள் சொன்னால் நம்ம அதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டோம். அப்படிதான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். பெருசாக 12வது படிக்கும்போது 20 வயசு ஆகும்போது தான் ஓ இது இப்படி இல்லைங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு நிறைய விஷயம் இல்லையா. அப்போ அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஓகே, ஏன்னா காரியத்தை மறைக்கிறதுக்கு தேவனுக்கு மேன்மை.
ஆராயிறது ராஜாக்களுக்கு. அப்போ நீங்க அந்த குழந்தை பருவம் மாதிரி ராஜாக்களா வரும்போது நீங்க தேவனிடத்துல ஆராயணும். ஓகேயா? ஏன் இப்படி சொன்னார்? ஏன் இப்படி சொன்னாரு? அத நீங்க யோசிக்காதீங்க. ஆவியானவர்ட்ட கேளுங்க. கர்த்தாவே, ஃபர்ஸ்ட் ஏன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஏன் தப்பா? இல்ல பிசாசு வஞ்சிக்கிறானா? இதனுடைய காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க அவர்ட்ட கேட்டா நிச்சயமாவே சொல்லிக் கொடுப்பார். அந்தந்த நேரத்துல ஆவியானவருக்கு சொல்லுகிறத காதுள்ளவரா கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல வெளிப்படுத்தார். நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்க வேலைனா பரலோகம் உங்களுக்கு நியமிச்ச வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா கிறிஸ்துவோட நிலைச்சிருங்க. ஸ்டே வித் ஜீசஸ். காட் பிளஸ் யூ ஆல்.